நாட்டுக்கோழி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குண்டா வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லவங்கம், சோம்பு, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இது வதக்கலாம், நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வதக்கலாம். இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். 3 தக்காளி ஆட் பண்ணி இருந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினாலாம் வதங்கிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கிற கறி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வாஷ் பண்ணி போட்டாச்சு. இப்போ இது 2 வதக்கிட்டு அதிலே தண்ணி வரும். அதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா வேணும். கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கனம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து தண்ணி வேறு வந்திருக்கு. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கறி இன்னும் பாதி வேக வச்சிடலாம். இது கறி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், 2 முந்திரி, 2 தக்காளி பழம் போட்டு ஆட் பண்ணிடுறேன். இப்போ அரைச்சிட்டேன். இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 2 கொதி வரட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கம்மன்னு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் குழம்பு. நீங்கள் எப்படி இருக்குன்னு இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.